இடம், பொருள், ஏவல் அறிந்து பேசணும்னு சொல்லுவாங்க. நேத்து அன்எக்ஸ்பெக்டடா ஒண்ணு நடந்துச்சு. மிஸ்டேக் என் மேல தான். பட் அதையே நான் நைட்டு தான் ரியலைஸ் பண்ணேன். நான் ஒர்க் பண்ற பிளேஸ்ல ஒரு 20 பிரான்ச்சஸ் இருக்கு. 20 பிரான்ச்சஸையும் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் நாங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு ஹெட் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த அளவுக்குலாம் பெரிய டெரர் இல்லை. லைக் கைண்ட் ஹார்ட்டட் பீப்புள் மாதிரி. ஆல்சோ சீனியாரிட்டி எல்லாம் காட்ட மாட்டாங்க. எங்கள் கூட யூத்தோடு யூத்தாக கேதர் ஆகிக்குவாங்க. தப்புனா எடுத்து சொல்லுவாங்க. நேற்று 20 பிரான்ச்சஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ஸ் ப்ளஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஆஸ் யூஷுவல் மீட்டிங்னாலே நிறைகள், குறைகள், பாசிட்டிவ், நெகட்டிவ், ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆஃப்டர் மீட்டிங் ஃபுட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுட்டு சாப்பிட எல்லாரும் அங்கங்கே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டோம். சாப்பிட போகும்போது மேம் என்கிட்ட ஒரு விஷயத்த செய்ய சொன்னாங்க. அப்போ நான் அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணேன்னா, மேம் இது முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர்டாக இருந்துட்டோம்னா மேம், என்ன மேம் சடனாக சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஆக்சுவலாக என்கிட்ட முந்தின நாள் நைட்டே சொன்னாங்க. ஒன்று நான் அதை மறந்துட்டேன். இன்னொரு விஷயம் வந்துட்டு மீன்ஸ் அவங்க கேஷுவலாக என்கிட்ட விளையாடுறாங்க. ஒரு வேளை இருக்குன்னு சொன்னாங்க. அப்போது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேர்லெஸ்ஸாக விட்டேன் நான். சடனாக அவங்க வந்துட்டு நீ ஓனர்கிட்டயே பேசிக்கோ, ஓனர் தான் என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, நீ அவங்ககிட்டயே நோ சொல்லிக்கோ, எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. எனக்கு அது வந்துட்டு ஒரு ஒரு ஹேட்டட் ஆகிடுச்சு. நான் டக்குன்னு சொன்னேன், மேம் எனக்கு ஓனர்கிட்டலாம் பேசுகிறது பெரிய விஷயம் கிடையாது, நான் பேசிக்கிறேன், பிரச்சனை கிடையாதுங்க மேம். எனக்கு என்ன ஒன்றுன்னு சொல்லியாச்சுன்னா, நான் மேம் சொன்னால் எதுனாலும் நான் செய்வேன், யோசிக்க மாட்டேன். அது அவங்களுக்கே தெரியும். நான் விளையாட்டுக்கு சொன்ன விஷயத்த வந்துட்டு அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்களேன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நைட்டு வரைக்கும் அதை வச்சு நினச்சி புழுங்கிக்கிட்டே இருந்தேன் நான். இப்போ என் ஆஃபீஸ் ஸ்டாஃப் இன்னொருத்தவங்கிட்ட சொன்னேன், பாருடி மேம் இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க சொன்னால் என்ன வேணாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் நான் வந்த 2 நாளையில் அதே ஒர்க்கை நானே வாரண்டியராக செஞ்ச ஆள், நான் எப்படி அதை நோ சொல்லுவேன், அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு நான். அப்புறம் தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு, அடி லூசி சிவியா, நீ தான் நான் நார்மலாக பேசும்போதே வந்துட்டு 4 ஸ்பீக்கரை முழுங்கின மாதிரி பேசுவ. நீ ஆஃபீஸில் பேசுகிற மாதிரி தான் அங்கேயும் பேசின. பட் 4 ஸ்பீக்கரை முழுங்கிட்டு பேசினதுனால மற்ற ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ஸ்லாம் அங்கே கேதர் ஆகிட்டாங்க. நீ கவனிச்சியா இல்லையா? நான் அவங்களெல்லாம் விரட்டி விட்டேன், நீ கவனிச்சியா இல்லையான்னு கேட்டா. ஐயோ, இந்த கூத்து எப்போ நடந்துச்சுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக உண்மையிலேயே அந்த இடத்துல ஹர்ட் ஆனது நான் கிடையாது, மேம் தான் ஹர்ட் ஆயிருக்கு. அதையே நான் நைட்டு தான் ரியலைஸ் பண்ணேன். அப்புறம் சாப்பிடும்போது என்னுடைய வாயை பற்றி தான் திரும்ப பேசி 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 அவங்கள சிரிக்க வச்சுட்டேன், என்னையே அறியாமல். இருந்தாலும் நான் கண்டிப்பாக மேம்கிட்ட சாரி கேட்டே ஆகணும். இதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் வந்துட்டு ஏதாச்சும் உங்களையே அறியாமல் யாரையாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தாச்சுன்னா அது நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு சாரி கேளுங்க. சாரி சொல்கிறதுலலாம் நம்ம மதிப்பு எங்கேயும் குறைஞ்சி போயிடாது, இன்னும் ஏறதான் செய்யும். ஆல்சோ அந்த உறவு முறிஞ்சு போகாமல் மெயின்டைன் ஆச்சும் ஆகுங்க. நேற்று எனக்கான பாடம், இன்னைக்கு உங்களுக்கான பாடம். அதே மாதிரி நீங்கள் ஒருத்தங்க கூட சண்டை போடுறீங்க, இல்லை ஏதோ அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னா உங்கள் மைண்ட் வாய்ஸ்லேருந்தே நீங்கள் யோசிக்கிறத விட்டுட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிங்க. ஒரு வேளை அவங்க இடத்துல நான் இருந்தேன்னா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பேன், எதனால் அப்படி ரியாக்ட்